ஈலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சான்றும் பைங்கிழியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் தோற்றும்பி. இதில் அருமையாக பெருமானுடைய திருவுருவத்தினை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். தோலும் துகிலும் என்று பேசுகிறார். இது என்ன தோற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இறைவன் நமக்காக ஐந்துரில் ஆற்றுவதற்காக பரத்திலிருந்து வெளிப்பட்டு அருவுருவமாய் உருவமாய் வெளிப்படுகிறான். அருவம் என்பது அஞ்செழுத்து நமக்கு தெரியும். அருவுருவம் என்பது சிவலிங்கம், அதுவும் தெரியும். உருவம் என்பது என்ன? 25 மகேஸ்வர திருமேனிகள். அதுதான் பெருமானுடைய முதல் வெளிப்பட்ட திருமேனிகள். இந்த 25 திருமேனிகளில் முதலாக வெளிப்பட்டது எது என்றால் உமையொரு பாகன் மாதொரு பாகன். அதுதான் இன்னைக்கு திருச்செந்தூரில் அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயரில் இருக்கிறது. இந்த தமிழர்களுக்கு என்ன சிறப்புன்னா, தமிழர்களுக்கு தமிழில் சொன்ன புரியாது. தமிழர்களுக்கு எதில் சொல்லணும், இன்னொரு மொழியில் சொல்லணும், அப்போதான் வழங்கும். மாதொரு பாகன்னா வழங்காது, அர்த்தநாரீஸ்வரன்னா வழங்கும். இது என்ன தமிழர்கள் எனக்கு ஒன்றும் வழங்கலை. ஆனால் மாணிக்கவாசகர் அர்த்தநாரீஸ்வரர்லாம் சொல்லலை, ரொம்ப அழகாக சொல்ல. தோலும் துயிலும். தோலுன்னா புலித்தோல் ஆடை வலப்பகுதியில், இடப்பகுதியில் பார்த்தா பட்டாடை காஞ்சிபுரம் பட்டு, பட்டு புடவை அதை கட்டியிருக்கு இடப்பகுதியில். வலப்பகுதியில் புலித்தோல் ஆடை. அப்புறம் குழையும் சுருள் தோடு. குழை தோடு. குழை என்பது வலது காதல்ல, அப்போ இடது காதலில் தோடு. இது பெண் அணியறது, இது ஆண் அணியறது. அப்புறம் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சான்றும். ஒரு பக்கம் வலப்பக்கம் பார்த்தா திருநீர், இடப்பக்கம் பார்த்தா சந்தனம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பைங்கிழியும் சூலனும்